கிட்ஸ் ஃபன் ஸ்பாட் அப்படின்ற ஒரு அக்கௌண்ட்லேருந்து வந்திருந்த கேள்வி தான் இது. என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, இந்த எம்ப்ளாயி அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கம்பெனி விட்டே வெளியே வர முடியாது, நம்ம என்விரான்மெண்ட் பிடிக்கலன்னா கூட எப்படி நாங்கள் வெளியே வர்றது அப்படின்லாம் கேட்டிருந்தாரு. எனக்கு தெரிஞ்ச அந்த கம்பெனியோட அட்மின்னு நினைக்கிறேன், அவர் கம்பெனியோட அக்கௌண்ட்லேயே தப்பாக போட்டிருக்காரு. சரி பரவாயில்லைங்க. இந்த எம்ப்ளாயி அக்ரிமெண்ட் அப்படின்றதுக்கும் பாண்டட் லேபர்ன்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. எம்ப்ளாயி அக்ரிமெண்ட் அப்படின்றது என்னென்னா, ஒரு எம்ப்ளாயருக்கும் எம்ப்ளாய்க்கும் இடையில என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்றதுக்கு தான் இந்த அக்ரிமெண்ட். இது நீங்கள் கம்பெனி விட்டு வெளியே வராமலாம் இருக்க முடியாது. கம்பெனி விட்டு எப்போ வேணாலும் நீங்கள் வெளியே வரலாம். அந்த கம்பெனியோடைய வேலைகளை நீங்கள் அப்ரப்டாக அப்படியே விட்டுட்டு வர முடியாது இல்லையா? வேறு ஒருத்தருக்கு அதை சொல்லி கொடுத்துட்டோ, உங்களோட பொறுப்புகளை ஒருத்தருக்கு கொடுத்துட்டோ தான் வெளியே வர வேண்டியிருக்கும். பட் இந்த அக்ரிமெண்ட் அப்படின்னு வரும்போது அதில் நோட்டீஸ் பீரியட் அப்படின்றது இருக்கும். நீங்கள் ஒரு மாதமோ இல்லை 2 மாதமோ அதில் என்ன அக்ரிமெண்ட்டில் சொல்லியிருக்கோ அந்த நோட்டீஸ் பீரியட் சர்வ் பண்ணிவிட்டு தாராளமாக நீங்கள் கம்பெனி விட்டு வெளியே வரலாம். கேஜிஎஃப் படத்தில் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரிலாம் நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு அவசியமே கிடையாதுங்க.